ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டோரி கேமான பென்டன் காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன் தான் விளையாட போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான ஆல் வச்சுருங்க. கேமுக்குள்ளே போகலாமா? வந்த உடனே என்ன கல்லெல்லாம் இடிஞ்சு விழுது? சரியில்லையே. இந்த கட்சீன் வேறு ரொம்ப நேரம் போகும், எனக்கு அதுதான் கோவமே. எப்பா விட்டாங்க இன்னும் யாரை ப்ரெஸ் பண்ணால் அந்த மூஸ்லாம் காட்டுது மக்களே. ஓவர் ப்ரெஸ் பண்ணால் அந்த இன்ட்ராகேட் பண்ண முடியுமாம்மா. இங்கே ஒரு லிவர் இருக்கு, வாங்க போய் அதை தள்ளி விடுவோம். யாரா இவனுங்க? ரெண்டு பொடுசுங்க. இவனுங்களெல்லாம் சப்ப மேட்ராச்சு. இவங்களெல்லாம் ஈஸியாக அடிக்கலாம். இவனுங்க இப்போ என்ன பண்ண? அடிக்கிறதுக்கு என்ன பட்டனு? அக்கா போதும்க்கா சொல்கிறதா. பாக்ஸ் தந்தால் அடிப்பான். ஓகே ஐயா என்ன தாப்பசா பேசுகிறாங்க. இதெல்லாம் உட்காந்து படிக்கிறக்கே போர் அடிக்குது. ஸ்ட்ரைட்டாக கேமுக்குள்ளே போவான். போடு, அடி ஓட்டா. இன்னும் எவனாலே அடிக்க முடியாது. என்னடா தரைக்குள்ளே இருந்தெல்லாம் முளைச்சிட்டு வராங்க. சரி, இந்த ஆர்த்தன் ஸ்பெஷல் மூவ்ஸ்லாம் போடுவோம். ஸ்பெஷல் மூவ் போடனால எனக்கு என்னமோ அடி விழுற மாதிரிலாம் இல்லை. பேசாமல் கையிலே அடிக்கிறது தான் பெட்டர், நல்ல வலி கூட. சரி, ஐயோ மறுபடியும் இப்போ ஏதோ சொல்கிறாங்க, அவனும் புரியல, விட்டுருவோம். இப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஏறி குதிச்சு போகணும் போல். சரி வாங்க போவோம். வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா போகலாம். இங்கே வேறு எப்படி குதிக்கணும்? எக்ஸ்டன் தான் குதிக்கிறான். இந்த இதெல்லாம் உடச்சிடுவோம். இதெல்லாம் நல்லா இருக்குது, எனக்கு பிடிக்கல. ஸோ உடச்சிட்டு போவோம். என்னடா கோஸ்ட் இடம் மாட்டம் இருக்குது, கோஸ்டெல்லாம் பறக்குது. ஐயே இவனுங்களா? இந்த பொடி பசங்க வேற சும்மா வரானுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சும்மா ஐயோ நான் பாக்ஸ் தந்துட்டு தான் இருக்கானா, அப்படியே அடிக்கவே மாட்டேறா. என்னன்னு தெரில. வாங்க இப்போ இவனுங்களாம் அடிக்கிறது கோபமாக வருது. எவ்வளோ நேரம் அடிக்கிறது? வாங்க இவனுங்களை அடிப்போம். வேறு வழி இல்லை. அடிக்கலைன்னா வெளியவும் போக முடியாது. பாக்ஸை தந்துட்டே இருக்கிறேன், அவனும் அடிச்சுட்டே இருக்கிறான். இன்னைக்குள்ளே அடித்து முடிச்சிருவானா? இனி ஒருத்தன், அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க மேலே போவோம். இன்னொரு ஜம்ப், அவ்வளோதான், வந்தாச்சு மேலே. மக்களே, நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டோரி கேமாக போடுறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த கேம் மொபைலில் தான் விளையாடுறேன், ஓகேவா மக்களே? யூமங்கோ சார்னால இந்த டோரை உடைக்க முடியுமாம்மா, இதான் சொல்கிறாங்க. யாரா இவன்? பரவாயில்ல, இதுதான் பாஸ் ஃபைட். என்ன பாஸ் ஃபைட் இவ்வளோ சீக்கிரமாக வர மாதிரியா இருக்கும்? ஐயோ மறுபடியும் இந்த சின்ன பசங்க எங்கேயும் இருக்கானுங்களே. இவனுக்கு கூட வேற சண்டை போடணுமா? என்ன பண்ணுறா? போடு, அல்டிமேட் யூமங்கோ சார். இன்னைக்கு எல்லாத்துக்கும் அடிதான். வாங்கடா, நீ வேணா சண்டைக்கு வாங்கடா. வாங்க எல்லாத்தையும் வச்சு பொழப்போம். போட்டே ஒருத்தனையும் காணோம். இங்கே வரானுங்க. போட்டே எல்லாத்தையும் அடி. என்ன திடீர்னு பூமிக்குள்ளே இருந்தெல்லாம் முளைச்செல்லாம் வராங்க. எத்தனை பேர் வந்தாலும் இருக்குடா உங்களுக்கு, வாங்கடா. ஓய் வா, எல்லாத்துக்கும் அடிதான். இந்த சைடில் அந்த சைடில் என்ன வந்துட்டே இருக்கானுங்க. எவ்வளோ நேரம்? இவனுங்க மட்டும் வந்துட்டே இருக்கானுங்க. மக்களே, என்னால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷார்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஆனாலும் 17 நிமிஷத்துக்கிட்ட வந்திருக்கு. இது மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இப்போ நார்மல் யூமங்கோசராக மாறிட்டான். அது பேர் என்ன? எக்கோ வச்சு இதை நம்மளால் டபுள் பண்ண முடியுமாமா. அதாவது குளோனெல்லாம் சொல்கிறாங்க. வாங்க எக்கோவாக மாறுவோம். இப்போ எப்படி மாறணும்? ஓகே வாங்க. இங்கே ஐயோ இந்த சைடில் போயிட்டேன். ஐயோ அமுக்கணுமா? ஐயோ ஓல் பண்ணுமா? ஓகே பல்ட்டியாச்சு.
ஸ்வாம் ஃபயராக மாறிடுவோம். அதுதான் நம்மளுக்கு கரெக்டு. ஸ்வாம் ஃபயர். வாங்க பறந்து போவோம். இப்போ இது மேலே வேறு ஏறி போகணுமா? ஐயோ தெரியாம விழுந்துட்டேன். மறுபடியும் போகணுமே. சரி வாங்க போவோம். இந்த வாட்டியாவது கரெக்டாக பண்ணிடுவேனா? ஏறுவோம் குதிப்போம். நெக்ஸ்ட் டே கரெக்டாக வந்துட்டு ஐயோ இத்தனூண்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸில். எஸ்ஸு இன்னொரு 3 ஸ்டெப்பா? ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா கூட போயிருக்கலாம் அந்த பிளாட்ஃபார்முக்கு. ஷிட். நெக்ஸ்ட்டு டேரோ ஸ்பின்னாவது மாறி போவோம். ஒன்று நல்ல வேலை நேரத்துக்கு விழுந்திருப்பேன். 2வது இதையும் தாண்டியாச்சு. அப்பா 3வது தாண்டியாச்சு. ஐயோ மறுபடியும் இவனுங்களா? யூமாங்கோ சாரை வச்சு அடிக்கிறேன். வாங்கடா எல்லாரும் வாங்கடா, இன்னைக்கு வச்சுக்கலாம். ஒத்தை கத்த வாட என்ன எல்லாரும் அவுட் ஆயிட்டானுங்களோ? ஓ இந்த இத்தனோண்டு கொகையில் சின்ன பொருளால் மட்டும்தான் போக முடியுமாம்மா. சின்ன இளைஞர் நம்ம எக்கோ ஐயோ கொஞ்சம் தூரத்தில் குத்திட்டு இருக்கேன். இங்கே குத்தணும் கரெக்டாக. வாங்க போவோம். எங்கே போகணுன்னு சொல்ல, நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க வெளியே போவோம். வந்தாச்சு. ஓ யூமாங்கோ சாரை வச்சு ப்ரெஸ் பண்ணால் அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு போவானாமா. ஓகே இப்போ மறுபடியும் யூமாங்கோ சாராக மாறுவோம். இப்போ ஓத்தன் தான் இழுத்துட்டு போவான். அது இருக்கட்டும். இப்போ எங்கே வைக்கணும்னு தெரியலையா? அங்கே ஏதோ ஒரு பாக்ஸாட் இருக்கு. அங்கே தான் கொண்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே டோர் திறக்குது. நாங்கள் ஸ்வாம் ஃபயராகவே மாறி போவோம். ஐயோ மறுபடியும் இவனுங்களா? இவனுங்க வரதை பார்த்தாலே ஐயோ இவனுங்க கூட எவ்வளோ நல்லா சண்டை போகுது. யூமாங்கோ சாரா மாதிரி அடிப்போம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்கிறான். ஃபாஸ்ட்டாக அடித்து முடிச்சிட்றான் யூமாங்கோ சார். இப்போ எங்கே போகணும்? பறந்து போவோம். என்ன இங்கே தான் இருக்கு. இப்போ இது என்ன பண்ணோம்? மக்களே இங்கே ஏதோ ஒரு வாட்டர் இருக்கு பாருங்க. அதே ஷேப்பில் வெளியே இப்போ இருந்த கல் அதே மாதிரி இருக்கு பாருங்க. ஏதோ இந்த கல். இப்போ அங்கே ஏதோ ஹோல்ஸ் இருக்கு. வாங்க எக்கோவாக மாறி போவோம். இப்போ அந்த எண்டில் போயிட்டு ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எண்டுக்கு வந்தாச்சு. என்ன பண்ணோம்? அங்கே ஏதோ பட்டன் இருக்கு. வாங்க இதை தொடுவோம். சைடில் இந்த கதை ஓப்பனாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த கல்லை தூக்கி அதுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க எடுத்துட்டு போவோம். இந்த ஸ்க்ரீனு வேறு சரியாக தெரிய மாட்டேது மக்களே. அந்த சைடு திரும்பிக்கிச்சு. நான் எப்படி நகர்த்திட்டு போவேன்? இப்போ கரெக்டாக இருக்கு. வாங்க உள்ளே நகர்த்தி வைப்போம். இப்போ என்ன இதுக்குள்ளே போகணுமா? மறுபடியும் ஸ்வாம் ஃபயராகவே மாறிப்போம். அது ஏன் தெரியல, ஸ்வாம் ஃபயராக மாறினா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. அதான் ஸ்வாம் ஃபயராக மாறி ஓடிட்டுருக்கேன். மறுபடியும் இவன் மோசமான ஆளாச்சு. இவன் சும்மா ஒருத்த மட்டும் வர்றதில்ல, வந்த ஒரு கூட்டத்தையே கூப்பிட்டு வந்துடுறான். இன்னும் அடிக்கலாம் செய்கிறான். ஃபினிஷிங் மூவ் பார்த்தீங்களா? ஸ்லோ மோஷனில் வருது. சொன்னேன்ல தனியாக வர மாட்டான், ஒரு கூட்டத்தையே கூப்பிட்டு வந்துடுவான். மக்களே இப்போ என்ன அடிக்கிறானுங்க? மேலே அந்த கிரீன் கலரில் ஃபைட் சிம்பிளாட்ட காமிச்சு அடிக்கிறானுங்க. இவ்வளோ நேரம் அடிக்காமல் நல்ல புள்ளியாக தான் இருந்தானுங்க. இப்போ என்ன அடிக்கிறானுங்க? ஐயோ அடிக்கிறான். வாடா இன்னைக்கு பார்த்துக்கலாம் நீயா நானான்னு. இது என்ன ஏதோ ஒரு புது மூவாட்டம் இருக்குது. ஃபினிஷிங் மூவ் தான் மக்கள் ஸ்லோவாக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. எப்படி வெளியே போனால் சைடில் லிவர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுவோம். இந்த லிவருங்கிறது திடீர்னு வாயில் வரல. என்ன சூரிய வெளிச்சம் வருது? ஓ அதாவது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் சும்மா ஆலோகிராமுன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு நானே போய் விழுந்துட்டேன். வாங்க பறந்து போவோம். சேவ் பாயிண்ட் இருக்கு. வாங்க ஒரு வாட்டி சேவ் பண்ணிடுவோம். சேவ் தான் முக்கியம். ஓகே ப்ரோக்ராம் சேவ்டு. சரி வாங்க நெக்ஸ்ட் இடத்துக்கு போவோம். ஐயோ மறுபடியும் இவனுங்களா?
இந்த ஃபைட் முடிச்சாதான் வெளியே விடுவேங்கிறாங்க. என்ன பண்றது, ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்குது. நெக்ஸ்ட் இது என்ன இடம், என்ன குதிரெல்லாம் இருக்குது, என்ன பண்ணணும்? சுத்தியும் காமிக்கிறாங்க. ஏதோ கல் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அந்த கல்லை தூக்கி எங்கேயோ வைக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். யூமங்கசரா மாதிரி இதெல்லாம் இந்த பானையெல்லாம் உடச்சிட்டு உள்ள ஏதோ கிடைக்குது. வாங்க போலாம். நான் பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். எங்கே வைக்கணும் எங்கே வைக்கணும்? ஒரே நிமிஷம். எங்கே வைக்கணும் மக்களே? இங்கே தான் இருக்கு, இங்கே தான் வைக்கணும். மறுபடியும் எடுத்துட்டு வருவோம். தந்தேன், பிடிக்க மாட்டேறான். இப்போ எடுத்துறான். மறுபடியும் அங்கே கொண்டு போய் பொறுமையாக வைப்போம். வச்சாச்சு. இதெல்லாம் இடியுது. என்ன 3-4 கல்லெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மேலே வருது. ஐ திங்க் இந்த வீலை சுத்தணும்னு நினைக்கிறேன். வாங்க போய் சுற்றுவோம் அந்த வீலை. இந்த பானையெல்லாம் நடுவில் உடச்சிட்டே போவோம். வாங்க போகலாம். இப்போ இதை வேற சுற்றணுமா? இப்போ என்ன O2 இன்டர்வேட்டா? பாக்ஸ் அழுத்தணும். வாங்க அழுத்துவோம் பாக்ஸை. அழுத்திக்கிட்டே இருக்கிறேன். என்ன இவ்வளோ ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது? ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல இந்த ஆலோகிராம்லாம் இருக்கா? ஓகே. டேரோஸ்பின்னா மாறி போவோம். இவன் தான் பறக்கறதுக்கெல்லாம் கரெக்டு. இந்த ஸ்க்ரீனு வேறு இப்படி ஆயிடுது. இந்த கல் நெக்ஸ்ட் அந்த கல்லா கரெக்டாக இறங்கியாச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு விழுந்துருப்பேன். ஐயோ, ஏன்னா லைட் ஆஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கல் போகணும்? ஐயோ விழுந்துட்டேன். என்ன கல் போகணுன்னே சொல்லலை, ஏமாத்திட்டாங்க. வாங்க யூமங்கசரா மாதிரி மறுபடியும் திருப்புவோம். இந்த பாக்ஸை வேற அழுத்திக்கிட்டே இருக்கணும். திருப்பியாச்சு. ஃபஸ்ட்டு என்னென்ன கல்லுன்னு நோட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கடுத்து மூவ் பண்ணுவோம். இந்த கல், அந்த கல், அந்த கல், அந்த கல், அந்த கல். ஓகே, இது மேலே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஜம்ப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு அந்த நேரு கல். நெக்ஸ்ட் அங்கே சைடு கல் போகணும். ஆனால் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஆர்ஸ் பக்கத்துலேயே குதிச்சிடும். எப்பா வந்தாச்சு. வாங்க போவோம். நெக்ஸ்ட் இங்கே ஸ்வாம் ஃபேரா மாதிரியே போவோம். ஏன்னா ஸ்வாம் ஃபேரா மாதிரினால ஸ்பீடாக வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த இடத்துல இவன் டேரோஸ்பின்னை வச்சு 6 ஹோல் பண்ணிட்டு ஓல்த்தனா ஏதோ பறப்பான் போல தரல. பார்ப்போம். நின்றுட்டு 6 அழுத்திட்டு ஓல்த்தணும். என்ன புது வித்தையெல்லாம் காமிக்கிறான். என்னது இங்கே என்ன பண்ணும் தரல. சரி, எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே சேவ் பாயிண்ட் இருக்கு, பார்த்தீங்களா மக்களே? சரி வாங்க, இப்போ இது மேலே நின்று போவோம். இதுவே மேலே போயிருமா? இதுவே போகுது. ஆனாலும் போர் அடிக்க நம்மளே போவோம். என்ன வாங்க குதிப்போம். இது என்னது? இது இல்யூஷன்ஸு. நல்ல வேலை கவனிச்சிட்டேன். இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதை பார்த்துட்டும் போய் கீழே விழுறேன். என்னன்னு சொல்கிறது? மறுபடியும் கீழே விழுந்துட்டேன். ஐயோ, இப்போ கரெக்டாக குதிச்சிட்டேன். இப்போ பறந்து போவோம். சும்மா ரெக்கை இல்லாமலே பறப்பானாங்களாம். இப்போ இதான் பெரிய கேட் ஓப்பன் பண்ணணும். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து போகணுமா? இல்லை அங்கே போயிருச்சு. அதுக்குள்ளே அது சுற்றிட்டு வரட்டும். வந்துருச்சு. ஐயோ, என்ன இது க்ளோஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எதுன்னு தெரியும். பறக்காது. போகிற முடியுமா? ஐயோ, நவுந்துருச்சு. நவுறாமல் இருந்திருந்தா கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம். மறுபடியுமா? நின்று போவோம். எதுக்கு இந்த அவசர வேலை? இந்த சைடில் இருக்குது. கரெக்டாக குதிச்சாச்சு. இந்த இடத்துல வெயிட்டே பண்ணக்கூடாது. மடன்னு குதிச்சிடணும். அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ குதிச்சு போவோம்.
இப்போ நெக்ஸ்ட் இங்கே போகணும். இப்போ இதை பிடிச்சி இழுப்போம். ஓ, இந்த மெயின் இதுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. மறுபடியும் அந்த சைடு போகணுமே. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, எந்தெந்த சைடு ரிட்டன் போகணும் வரணும். இது வேற அப்பா தூரத்தில் போயிட்டு நிற்கிச்சு. கரெக்டாக ரிட்டனில் எப்படி விழுந்தேன்? கரெக்டாக தானே மக்களை நின்னேன். எப்படி மக்களை விழுந்தேன்? இது இதெல்லாம் கன்ஃபார்ம் விழுறது தான். ஆனால் அப்படியே தான் எப்படி விழுந்தேன்னு தெரில. கரெக்டாக தான் நின்னேன். எப்படி விழுந்தேன்னு எனக்கே தெரில. எவ்வளோ பாவம் பார்த்தீங்களா, நான் எப்படி விழுந்தேன்னு எனக்கே தெரில. வாங்க நெக்ஸ்ட் எந்த சைடில் போகணும்? இந்த சைடா அந்த சைடா? இது வேற ஸ்க்ரீன் இப்படி திருப்பிக்குது. இந்த வழியாக தான் போகணும். ஏன்னா இதுவரை தான் இப்படி குதிக்கல. இது வர நேராக போவோம். அங்கே ஏதோ ஒரு லிவர் இருக்கு. வாங்க அந்த லிவரையும் ஓப்பன் பண்ணி விடுவோம். இது என்ன சேஞ்ச் பண்ண போகுது? ஓ, அந்த கெனான் பாலில் வச்சு பறக்கிற மாதிரி இங்கே டெரோஸ்பெயின் வச்சு அந்த பறக்கிற இடம் ஓப்பன் ஆகிருக்கு. ஐயோ விழுந்துட்டேன். இப்போ மறுபடியும் ஓப்பன் ஆகுதுலேருந்தே காமிக்கிறாங்களே. இந்த வாட்டி இங்கே வரட்டு, பொறுமையாக நின்னே போவோம். எதுக்கு அவசரம்? வந்தாச்சு, இப்போ பறப்போம். இப்போ ஆறு ஹோல் பண்ணி ஓல்த்தணும். வந்தாச்சு. இங்கே ஒரு சேவ் இருக்கு, சேவ் பண்ணிடுவோம். இப்போவே மேலே இருக்கு சேவ். எஸ், ஓகேப்பா. எக்ஸ் தந்தோம்னா சேவ் ஆயிரும். ப்ரோக்ராம் சேவ்டு. அவ்வளோதான், சேவ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணுவோமா? என்ன பண்ணலாம்? வேணாம் மக்களே, இதிலிருந்து நம்ம அடுத்த பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறந்துடாதீங்க. இதிலேருந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். பாய்.